ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத ஒரு சின்ன டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம நேற்று சொல்லியிருந்தது நம்மளுக்கு கேப் அப்பும் ஆகலாம், இல்லைன்னா கேப் டவுனும் ஆகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, 5 மினிட்ஸ் கேண்டில் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அப்சைடில் நம்ம சொல்லியிருந்தது 25,850. அதுக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? நான் சொன்னது உங்கள் யாருக்கெல்லாம் புரிஞ்சது, எப்படி புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. பட் மணிமுருகன் பிரதர் கொஞ்சம் கிளியராக நம்ம சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் கால்குலேஷன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும்ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அவர் கரெக்டாக அக்யூரேட்டாக நேற்று சொல்லியிருந்தார். நான் ஒரு சிம்பிளான ஒரு மேட்டரை சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். 850க்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா மேலே அப்சைடில் நமக்கு லெவல் அந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் கேப் டவுன் தான் ஆகியிருக்காங்க. 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து மேலே ஏற்ற முடியுமோ அந்தளவுக்கு ஏற்றி திருப்பியும் அகெயின் எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுவாங்களோ அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த பிரதர் கிளியராக கரெக்டாக நான் என்ன நினச்சி நம்ம சொன்னோமோ, ஓகேவா, அந்த விஷயத்த மணிமுருகன் பிரதர் அக்யூரேட்டாக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு திருப்பியும் எனக்கே மெசேஜில் சொல்லியிருந்தார். நான் எந்த லெவலுக்கு நான் அவருக்கு சொல்லியிருந்தேனோ அதே லெவலை அப்படியே இந்த காரணம் எதுக்காக 900 சொல்கிறீங்க, என்ன காரணத்துக்காக நீங்கள் 900 சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு பர்ஃபெக்டாக சொல்லியிருந்தார். அதுக்காகவே அவருக்கு நான் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சொல்லி கொடுத்தது 100ல் ஒரு பேருக்குனாச்சும் புரிஞ்சுதுன்னா எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு மனசு திருப்தி. அவ்வளோதான், அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நேற்று எப்படி வேணாலும் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். வேறு ஒன்றும் வேணாம். நம்ம நேற்று என்ன நடந்துச்சு, முந்தா நேற்று என்ன நடந்துச்சு, ஸோ அதுக்கு நாள் திங்கக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்த்தாலே கிளியராக தெரியும் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அப் சைடில் கொடுக்குறது கீழே டவுன் சைடில் கொடுக்குறாங்க, கீழே டவுன் சைடில் கொடுக்குறது அப் சைடில் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வரிசையாக கண்டினியூட்டியாக சொல்லிட்டு தான் வந்துட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ மணி பிரதர், உங்களுக்கு ஒரு சின்ன நம்ம இந்த 75% ப்ராஃபிட் புக்கிங், அடுத்தது இந்த இம்பார்ட்டன்ட் லெவல் நான் முன்னாடி சொல்லிட்டு வந்துருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. முன்னாடியெல்லாம் இந்த இம்பார்ட்டன்ட் லெவல் அண்ட் 75% ப்ராஃபிட் புக்கிங் இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு வந்துருந்தோம். ஸோ ரீசனாக நம்ம இப்போ அந்த 75% ப்ராஃபிட் புக்கிங் நம்ம சொல்கிறதில்ல. ஸோ அதே போல் இம்பார்ட்டன்ட் லெவல்னு நம்ம சொல்கிறதில்ல. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, ஸோ அதை சொன்னோம்னா சம்டைம்ஸ் சில பேர் இன்னும் வேற ஒருத்தவங்களத பார்த்துட்டு நான் அவங்களோடத காப்பி அடித்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னனால தான் நம்ம மேக்ஸிமம் இப்போ அந்த இதை சொல்கிறதில்ல. நம்மளுக்கு லெவல் தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த லெவலுக்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுன்றது தெரிஞ்சிருச்சு. அது எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. கீழே டவுன் சைடில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திரும்பி அப் சைடில் போவாங்க. ஸோ அது நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றனால இந்த 75% ப்ராஃபிட் புக்கிங்கு அண்டு இம்பார்ட்டன்ட் லெவல் இது ரெண்டுமே சொல்கிறதில்ல. ஆக்சுவலாக அதர்வைஸ் இன்னொன்று கிட்டத்தட்ட நீங்கள் இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொன்னது கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதுக்கும் மேலே இம்பார்ட்டன்ட் லெவல் ஒன்று இருக்குது. ஆனால் அதை நான் சொல்கிறதில்ல. ஓகேவா? நீங்கள் நம்மளோட தொடர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நேற்றுக்கு எதுக்காக நான் அதை சொல்கிறேன்றது. நேற்று நான் உங்களுக்கு மெசேஜில் அந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் லெவல்ன்றது நம்ம எதை சொல்லுவோம், எந்த இடத்துக்கிட்ட நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல் சொல்லுவோம் அப்படின்றது ஒரு கிளியரான விஷயம். ஒரு க்ளூவாகவே நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், முந்தானத்து வீடியோலேயும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். ஒரு க்ளூவாக தான் சொல்லியிருந்தேன். இம்பார்ட்டன்ட் லெவலை ஒரு க்ளூவாக தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நான் அதை உங்களுக்கு கன்ஃபர்மேஷனாக சொல்லலை. எதுக்காக அந்த இம்பார்ட்டன்ட் லெவல்னு நம்ம சொல்லாமல் இருக்கோன்றது ஒரு கிளியரான ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதர்வைஸ் நேற்று நம்ம சொல்லியிருந்தது என்ன ப்ரோ சொல்லியிருந்தோம், மேலே 850க்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுதோ ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு அகைன் நம்மளுக்கு டவுன் சைடில் வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா?
ஆனால் இன்றைக்கி ஸ்டார்டிங்கே உங்களுக்கு எடுத்த உடனேயே கேப் டவுன் தான் கொடுத்துருந்தாங்க. கேப் டவுன் கொடுத்து அந்த 850க்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பண்ணலை. ஜஸ்ட் வந்து 836 வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 827 அதோட ரிட்டன் வந்துட்டாங்க கீழே டவுன் சைடில். எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிபுலேட் நடக்குன்றது இன்றைக்கி ட்ரேடு உங்களுக்கு எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப் சைடில் போகிற மாதிரி போயிட்டு திரும்பி டவுன் சைடில் வந்து இங்கே டவுனில் இருந்து எப்படி எந்த அளவுக்கு மார்க்கெட்டை மேலே அப் சைடில் கொண்டு போயிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அந்த 850க்கும் நீங்கள் பாருங்கள், வேறு ஒன்றும் வேணாம். 850க்கும் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது. இதுதான் மார்க்கெட்டோட நேச்சர் அண்ட் மார்க்கெட்டோட பிஹேவியர் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே மார்க்கெட்டில் 80% வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அவ்வளோதான் நம்ம சொல்கிறது, இதுதான். சரி, இங்கேருந்து நம்ம கீழே சொன்ன லெவல் என்ன ப்ரோ சொன்னோம்? 26,650 நம்ம சொல்லியிருந்தோம், கீழே லெவல் சொல்லியிருந்தது. ஓகேவா? ஸோ அந்த லெவலுக்கு நேற்றுக்கு முடிஞ்ச இடத்துலேருந்து கீழே இன்றைக்கி டவுன் சைடில் வந்து ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள். எந்த லெவலுக்கு அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கே கிளியராக தெரியும். ஆல்ரெடி நேற்று என்ன பொசிஷனில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்ததோ சேம் இன்றைக்கும் அதே பொசிஷன் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 25,850க்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்கன்றது ஆல்ரெடி எல்லாருமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் எதுக்காக சொல்கிறேன்றது ஜஸ்ட்டு நம்ம கணக்கு சொல்கிறேன்னா அந்த கணக்கை நீங்கள் வந்து வெறும் வாயில் மட்டும் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுகிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட்டு மணி பிரதர் மாதிரி கொஞ்ச நாச்சும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு புரியும். எந்த மாதிரி இப்போ கணக்கு எடுக்கிறாங்க, எந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரியும். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? சரி, நான் இத்தனை நாள் நான் உங்களுக்கு வந்து வீக்லி கணக்கை நான் சொல்லவே இல்லை. சரியா? அந்த வீக்லி கணக்கை யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? நம்மளுக்கு இந்த லெவலுக்கு இந்த வீக் வந்து இந்த லெவலுக்கு நம்மளுக்கு வந்திருக்குன்றது யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சண்டே வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் உங்களுக்கு கிளியராக பண்ணுறேன். ஓகேவா? நான் எதுக்காக இந்த வாரம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. என்ன ரீசன்? நீங்களாக எப்படி கண்டுபிடிச்சி நம்ம ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் இந்த வாரம் ஃபுல்லாக நான் அந்த இதை சொல்லவே இல்லை. போன வாரம்லாம் நான் வீக்லி ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு போட்ட வீடியோவை இந்த வாரம் 455க்கு நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும், அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லி அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்டில் பெண்டிங்கில் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றது நம்ம சொன்னோம். ஃப்ரைடே மார்க்கெட்லேயும் மேலே அப்சைட்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம் 7 பாயிண்ட் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றதையும் கிளியராக சொல்லிட்டு தான் வந்தேன். ஓகேவா? ஆனால் இந்த வாரம் நான் அந்த இதை சொல்லலை. நீங்கள் எல்லோரும் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க, நம்ம சொல்லிக் கொடுத்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்க்குறதுக்காக தான் நான் இந்த வாரம் நான் அந்த வீக்லி அப்டேட்டை நான் கொடுக்கல உங்களுக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இந்த இதை நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும். அதுக்கு கீழே நான் 25,575 நான் எதுக்காக சொன்னேன், அதையும் நீங்கள் அளந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்றது. ஓகேவா? சரி, ஆல்ரெடி நம்ம இந்த எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அந்த 25,575 கூட நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? இந்த வாரத்துக்குரியதை மட்டும் நீங்கள் அளந்து பாருங்கள், அது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, சரி, ஓகே. நாளைக்கு மார்க்கெட்டை எப்பயும் போல தான் பிரதர். நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஒரு கன்ஃபர்மேஷனில் மார்க்கெட் கிடைக்கல. ஓகேவா? நம்ம நேற்று என்ன சொன்னோமோ இன்டிசிஷன் மூமெண்ட்டில் மார்க்கெட் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம நேற்று என்ன சொன்னோமோ சேம் அதே தான் இன்றைக்கும் நம்மளுக்கு நடந்திருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் கிளியராக தெரியும். இந்த 3 days நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாள் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த 850க்கும் 800க்கும் எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி, அதாவது ஒரு அப் சைட்லேயும் போக விடாமல் டவுன் சைட்லேயும் வர விடாமல் கரெக்டாக ஒரு அப் மூமெண்ட் கொடுத்தா திரும்பி அதே இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணுறது, 800க்குள்ளேயே வந்து க்ளோஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது நீங்கள் கொஞ்சம் கிளியராக கவனமாக பாருங்கள். சரி, ஓகேவா? இதுதான் நேற்று நான் என்ன லெவல் சொன்னனோ சேம் அதே லெவல் தான் இன்றைக்கும். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஸோ நாளைக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்கள். சேம் அதே தான். கேப் அப்பும் ஆகலாம், கேப் டவுனும் ஆகலாம். கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். 5 மினிட்ஸ் கேண்டில் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள்.
ஓகேவா? கரெக்டாக பார்த்துட்டு இந்த 850க்கும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அகைன் டவுன் சைடில் நீங்கள் கீழே இறங்கி வந்தாலும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலில் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் எடுங்க. எப்பயும் போல் தான் நம்ம சொல்கிறது. மார்க்கெட் லெவல் இது தான். ஓகேவா? நான் இன்னமும் அதை தான் சொல்கிறேன். 25,650 நம்மளுக்கு கீழே லெவல் இருக்குது. எதுக்காக நான் அதை சொல்கிறேன்றதை கொஞ்சம் கவனமாக முயற்சி பண்ணி கண்டுபிடிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. எதுக்காக நான் சொல்கிறேன்றதை. ஓகேவா? வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னதே சொல்லி உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்றதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கவனமாக ட்ரேட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஓகேவா? அகைன் மணி பிரதர், உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கணக்கு போட்டு கிளியராக சொல்லியிருக்கீங்க. அதில் 75% வந்து உங்களுக்கு ஓகே, அதாவது கிளியர் ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் 75% வந்து நீங்கள் மார்க்கெட்டை ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க. கணக்கில் நீங்கள் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் அந்த இம்பார்ட்டன்ட் லெவல் இது மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கலில் இருக்குது. பட் அதை நீங்கள் கொஞ்சம் கண்டினியூவாக இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் லெவல் சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். எதுக்காக நம்ம அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் லெவல் நம்ம சொன்னோம், என்ன ரீசனுக்காக சொன்னோம் அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேவா? லெவல்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அகெயின் சாரி பிரதர், இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னோடய நம்பர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சாரி, நான் எல்லாருக்குமே மொத்தமாகவே சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா நம்ம பர்சனல் நம்பரை மேக்ஸிமம் வந்து கொடுக்குறதில்ல. என்ன காரணம் அப்படின்றத நான் முன்னாடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பர்சனல் நம்பரை நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதில் நிறையா சிக்கல் வருது. பர்சனல் நம்பர் கொடுக்குறதுனால நிறையா சிக்கல் வருது. நீங்கள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் கூப்பிட்டு கால் பண்ணி பேசினாலும் நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ, நான் இப்போ என்ன லைவில் உங்களுக்கு, அதாவது இப்போ வீடியோவில் என்ன பேசுகிறேனோ, என்ன சொல்லிக் கொடுக்குறேனோ, ஸோ இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இதை தவிர நான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகே, என்கிட்ட எந்த ஒளிவு முறையுமே இல்லை. எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இது இப்படி தான் நடக்குது, இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் ஓப்பனாக தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கே சங்கடமாக தான் இருக்குது. நீங்கள் நம்பர் கேட்டு கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க. யார்கிட்டையும் நான் என்னோடய பர்சனல் நம்பரோ நான் கொடுக்கறது கிடையாது. என்ன டவுட்னாலும் நீங்கள் மெசேஜில் எனக்கு கேளுங்க. நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.